37 இன்ச்சு நேர் கட்டிங் ப்ளவுஸ் வீடியோ கட்டிங். நான் போட்டிருக்க ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து ஷோல்டர் ஸ்டிச்சு ஃப்ரண்ட் சைடு இறங்கி வருது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹைட்டு வந்து 17 இன்ச்சு வருது. செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 46 இன்ச்சு வருது. அப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து க்ளோஸாக வெட்டும்போது அந்த கிராஸில் ஒரு 1/4 இன்ச்சு வெட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கேன்வாஸ் இல்லாமல் சுடிதார் ப்ளவுஸுக்கு வந்து பண்ணுற வீடியோஸ் வேணும்னு சொல்லி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோலேயே நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிலருடைய டவுட்ஸ் தான். அதாவது நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்க சில, அதாவது ப்ளவுஸ் தைக்கும்போது என்னென்ன மிஸ்டேக்கு, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருது அப்படிங்கிறத தான் நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க. மற்றபடி எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறவங்களுக்கும் சரி, விஷ் பண்ணுறவங்களுக்கும் சரி, நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டவுட்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு சிலருக்கு ப்ளவுஸு என்ன மேக்ஸிமம் ப்ளவுஸு தான் எல்லாருக்குமே கரெக்டான ஃபிட்டிங் வரல அப்படிங்கிறதுக்கு திரும்ப வருது. சுடிதாரெல்லாம் மோஸ்ட்லி நம்ம எவ்வளோ லூஸ் வைக்கிறோமோ அந்த அளவு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். டைட்டாக வேணும்னாலும் லூஸாக வேணும்னாலும் அதை நம்ம வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸு தான் வந்து நம்ம ஸ்டைலாக போடணும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு விருப்பம். ஏன்னா பெரியவங்க மட்டும்தான் க்ளோஸ் நெக் போடுறாங்க, மற்றவங்க எல்லாருமே இப்போ நிறைய டைப் ஆஃப் ப்ளவுசஸ் வரும்போது நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. இது வந்து நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாமே வந்து அடுத்த ஸ்டெப்புக்காக நீங்கள் எடுத்து வைக்கிற அடி தான். அதனால் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லிக்கிறேன். வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு டவுட்ஸ் வந்து ஒருத்தங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனது. அதில் என்ன அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது என்ன அளவு வந்தால் அது கரெக்டாக இருக்கும், அதாவது எவ்வளோ அளவு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அல்லது நீங்கள் மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சு நீங்கள் எடுத்தால் என்ன அளவு வரும் அப்படின்னு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி கிராஸ் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நம்ம 4 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதாவது ஒரு 36 இன்ச்சு அப்படின்னா ஒரு 4 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறையா பேக்கில் குறைக்கிறோம், அந்த மாதிரி டீப் நெக்குக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஒரு கட்டிங் போடுறோம், டாட் பிடிக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணினாலுமே நம்ம மெஷர் பண்ணும்போது கொஞ்சம் இழுத்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அளவு எடுக்கும்போது நம்ம என்ன அளவு வருதோ அதே அளவு தான் எண்ட்லேயும் நமக்கு வரணும். இடுப்பு சுற்றளவில் வித்தியாசம் வரலாம், கொஞ்சம் 1/2 இன்ச்சு அதிகமாகவோ குறைவாகவோ வரலாம். மற்றபடி முன்பக்க உயரம், முன்பக்க ஓப்பன் லென்த்து, இது எல்லாமே அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதுபடி தான் நம்ம மெஷர் பண்ணியிருப்போம். அல்லது பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்திருந்தா அந்த அளவெல்லாம் நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம செக் பண்ணணும். அது நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக கூட வரலாம், அது ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. இடுப்பு சுற்றளவு அப்படின்னா நல்லா இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் இருந்ததுன்னா அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. நம்ம பாடி மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிற போது 4 இன்ச்சு சேர்த்து வைக்கிறது, அந்த அளவில் ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் தப்பு இல்லை. ஆனால் ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு கொஞ்சம் டைட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அது அப்படியே வரணும். அதே மாதிரி நம்ம இதில் வந்துட்டு நம்ம செஸ்ட் ரவுண்டில் எடுக்கும்போது 1/4 எப்படி வருதோ அதே மாதிரி வரும். ஒரு 1/4 இன்ச்சு வந்து குறைஞ்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படிதான் நம்ம கிராஸ் செக் பண்ண முடியும். மற்றபடி இதுலேயும் அதுலேயும் அடுத்ததும் அதே ப்ளவுஸை நம்ம அளவு வச்சு தைக்கும் போது இது நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து தைக்கிற ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் வரும். எப்பவுமே இது ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணுறது, நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் கரெக்டாக போட்டிருக்கோமா, எங்கேயாவது பிரியுதா, எங்கேயாவது பிசுறு விட்டுருக்கோமா, கரெக்டாக ஓவர்லாக் பண்ணியிருக்கோமா, நம்மளுடைய அந்த ஃபினிஷிங் எல்லாமே நல்லா நெயில் வச்சு நல்லா நகத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கோமா, அந்த டாட்ஸ் எல்லாம் கரெக்டான பொசிஷனில் இருக்கா அப்படின்னு, ஹூக்கு நல்லா இருக்கா, அதனுடைய அந்த இது வந்து நம்ம போடும்போது அந்த வீப் வந்து கரெக்டாக நம்ம வச்சுருக்கோமா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கிராஸ் செக் பண்ணிவிட்டு டெலிவரி கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதில் மேக்ஸிமம் அதாவது 95% நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஒரு 5% லூஸ் டைட் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த ஒரு ப்ளவுஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று வந்து பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து தச்சிருக்க ப்ளவுஸில் வந்து இது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணும்போது ஷோல்டர் கரெக்டாக உட்காந்துருக்கா, ஸ்லீவ் கரெக்டான அந்த பொசிஷனில் ரெண்டுமே இருக்கா, அது கரெக்டான ஷேப் வந்திருக்கா, சைடில் ஏதாவது இப்படி வளைச்சிக்கிது தையல் போட்டுட்டு சைடில் இப்படி தூக்கிட்டு இருக்கா,
ஆம்கோலுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா தான் நெக்ஸ்ட் ப்ளவுஸு நமக்கு கரெக்டாக வரும். இந்த ப்ளவுஸை நம்ம கொடுத்துட்டோம், நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சு மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்க அப்படின்னா தான் கப் ஷேப் வந்து சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எம்போஸாக தெரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் வளைச்சி தையல் போட்டிங்கன்னா சைடில் பார்த்தீங்க, பேக் சைடில் பார்த்தீங்கனாலும் சரி, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கனாலும் சரி, சைடில் கப் ஷேப் வந்து கொஞ்சம் பல்ஜாக தெரிகிற மாதிரி தெரியும் சைடில். அது வந்து நம்ம பார்க்குறக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஏன்னா சைடில் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது நமக்கு கரெக்டான ஷேப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சைடில் போடுற தையலை மேக்ஸிமம் சுடிதாராக இருந்தாலும் இது சரி நல்லாவே நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி போடுங்க. வெளியே வளைச்சு போட வேண்டாம். அது வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு அப்படி போட்டால் தான், இல்லைன்னா ரொம்ப மூச்சு அழுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் அதுக்கு லூஸ் கொடுத்தீங்கன்னா போதும். மற்றபடி நம்ம ஒரு பிரேசியர் எப்படி போடுறோமோ அதே மாதிரி போட்டிங்க, அந்த ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டிங்க அப்படின்னா தான் இந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய டைம்ஸ் இதை கேட்டிருக்கீங்க, நான் ஆன்சர் பண்ணலைன்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஆன்சர் பண்ணிட்டேன். நீங்கள் இதை உங்களுடைய இதில் வந்து நீங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸுக்கான ஸ்டிச்சிங் அல்லது கட்டிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போ போர்டில் நம்ம பார்த்துட்டோம், அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 37 இன்ச்சு நேர் கட்டிங் ப்ளவுஸ் வீடியோ, கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய டவுட்ஸு இந்த போர்டில் நான் எடுக்கிற கிளாஸஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்பவும் போல் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நான் போட்டிருக்க ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்துட்டு நான் இதனுடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ ஃபுல்லாகவே நான் போடுறேன். ஏன்னா நம்ம ரொட்டீனாக அடிக்கடி ப்ளவுஸ் நம்ம எடுக்கிறது ஸ்டிச் பண்ணுறது தான். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸும் நான் எப்படி வைக்கிறேன், என்னென்ன இது அதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோ போடுறேன். ஷோல்டர் ஸ்டிச்சு ஃப்ரண்ட் சைடு இறங்கி வருது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஷோல்டர் ஸ்டிச் வந்து ஃப்ரண்ட் சைடு இறங்கி வருது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கப் ஷேப் வந்து கரெக்டான இதில் நீங்கள் வைக்கல. அவங்களுக்கு வந்து ஒரு வேளை கப் ஷேப் பெருசாக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து நெக்கு, ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப கீழே இறக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் என்ன ஆகும்னா முன்னாடி இழுத்துட்டு வரும், அது கரெக்டான ஷோல்டரில் உட்காராது. அதனால் பேக் லென்த் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வைங்க. பேக் லென்த் அதிகப்படுத்தி வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து நீங்கள் மேலே வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஷோல்டர்னுடைய அந்த ஜாயிண்ட்டும் ஸ்லீவ்னுடைய அந்த சென்டர் நாச்சும் ஈக்குவலாக வைக்கிறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் அதை முன்னாடி கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா கூட கை திரும்பும் போது உங்களுக்கு ஷோல்டரும் கொஞ்சம் முன்னாடி இறங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 2 பாயிண்ட்டையும் கரெக்டாக வைக்கிறீங்களா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 4 டாட் பிடிக்கிறீங்களா, முன்பக்க உயரம் எப்படி வைக்கிறீங்க, ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி வந்து திக்காக வைங்க. ரொம்ப தின்னாக வச்சா சுருண்டுக்கும். அப்புறம் அவங்க கொஞ்சம் கும்மிய வேலை பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து அந்த டாட் இறங்கிக்கும். அதனால் நீங்கள் ஷோல்டர் கிட்ட வந்து எந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு பேக் லென்த் கரெக்டாக வைக்கணும். செஸ்ட் பெருசாக இருந்தால் ஃப்ரண்ட் நெக் வந்து நீங்கள் மேலே ஏற்றி தான் வைக்கணும். கீழே இறக்குனீங்க அப்படின்னாலும் ஷோல்டர் முன்பக்கமாக சரிஞ்சிட்டு தான் வர செய்யும். பேக் டாட் கரெக்டாக பிடிங்க. நெக் ரவுண்டு வந்து கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து ஷேப் கரெக்டாக ரவுண்ட் பண்ணி கட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுனீங்க, ப்ராப்பரான ஒரு கட்டிங் போட்டிங்க அப்படின்னாவே இந்த மிஸ்டேக் எல்லாம் உங்களுக்கு வராது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு இப்படி மிஸ்டேக் வருதுன்னா எல்லாத்துக்கும் அப்படி தான் வரும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய சின்ன சின்ன சேஞ்சஸ், நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அதனால் நீங்கள் மறுபடியும் அடுத்தடுத்து பண்ணும்போது நான் சொல்கிற விஷயங்களை அதோட மேட்ச் பண்ணி என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஹைட்டு வந்து 17 இன்ச்சு வருது. செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 46 இன்ச்சு வருது. அப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி ஹைட் வந்து எப்படி வைக்கிறது, அதாவது முன்பக்க உயரம், முன்பக்க ஓப்பன் உயரம், இதெல்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ 46 அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு 16 வருது. அதாவது டோட்டலாகவே ஷோல்டரில் இருந்து நீங்கள் அதுக்கு மேலே அந்த ஸ்டிச்சிங் அளவெல்லாம் நீங்கள் விட தேவையில்லை, ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாம் விட தேவையில்லை. மேலேருந்து கீழே வரைக்கும் 16 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து அவங்களுடைய மிடில் செஸ்ட் வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 11 இன்ச்சு 11.5 இன்ச்சு வருதுன்னா அந்த மிட் பாயிண்ட்டுக்கு நேராக நீங்கள் வந்து முன்பக்க டாட் பிடிங்க. டோட்டலாக 16 இன்ச்சு வைங்க.
சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோக் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கே வைக்கலாம் பட்டி. ஏன்னா அது வந்து ரொம்ப கீழே இறங்கி இருக்க மாதிரி இருக்கும். அவங்க உடம்பு பெருசாக இருக்கா இல்லை ஹைட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்க, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சைடில் வந்து 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி முன்பக்க உயரம் மேலேருந்து கீழே 16 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்கில் இருந்து கீழே அந்த சென்டர் வச்சு அதனுடைய 4+1 5+1 அப்படி அவங்களுடைய கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்பக்க உயரம் ஓப்பன் லென்த் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஜஸ்ட் வந்து 40 வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இது டைரக்ட் மெஷர்மெண்ட்டா இல்லை நீங்கள் வந்து ப்ளவுஸில் எடுத்திருக்கீங்களான்னு தெரில. 40 அப்படிங்கும்போது நீங்கள் ஷோல்டர் வந்து எப்போவும் 8ஆக பிரித்து 1 இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னா 6 இன்ச்சு வருது. ஆம்ஹோல் வந்து அதே மாதிரி நீங்கள் 6 + அரை 6.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. நெக்கினுடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 40 சைஸுக்கு தாராளமாகவே 3 இன்ச்சு வைக்கலாம். அப்போவே உங்களுக்கு தின் ஷோல்டர் வந்துடும். ஃப்ரண்ட் நெக் உங்களுக்கு எவ்வளோ டீப்பாக வேணுமோ, பேக் நெக் எவ்வளோ டீப்பாக வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேட்குறது வந்து ஷோல்டர் 15 இன்ச்சு, செஸ்ட் ரவுண்ட் வந்து 40. அப்போ இதுக்கு நான் எப்படி வந்துட்டு நெக்கு டீப் நெக் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 6 6.5 வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஷோல்டர் வந்து அதே 40 அப்படிங்கிறது 40 சைஸுக்கு தான் நான் இது சொல்லியிருக்கேன். அதாவது செஸ்ட் ரவுண்ட் வந்து 40 எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஷோல்டர் 6, நெக்கு 3 இன்ச்சு, ஆம்ஹோலுக்கு வந்து 6.5 இன்ச்சு வச்சு நீங்கள் டீப் எவ்வளோ வேணுமோ, ஃப்ரண்ட் நெக் 7.5னா 7.5 வச்சுக்கோங்க. பேக் நெக் 8.5 வருது, அப்படி 9 வருது அப்படின்னாலும் அந்த அளவு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக் வந்து க்ளோஸாக வெட்டும் போது அந்த கிராஸில் ஒரு 1/4 இன்ச்சு வெட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது வந்து கம்பல்சரி வெட்டணும்னு இல்லை. நெக்கை அகலப்படுத்தும் போது மட்டும்தான் அந்த முன்னாடி இருக்க போர்ஷன் வந்து இப்படி நீட்டிட்டு வருமே ஒழிய நீங்கள் கரெக்டான க்ளோஸ் நெக்காக வெட்டும் போது அது கண்டிப்பாக வெட்டணும்னு இல்லை. செஸ்ட் ரவுண்டு மட்டும் 1/4 கரெக்டாக வருதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். அதுவே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் தைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் முன்னாடி இப்படி கார்னர் கொஞ்சம் நீட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஹூக் போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஹூக் பட்டி வீப்பட்டி மட்டும் கொஞ்சம் இழுத்த மாதிரி வந்துடும் நம்ம தைக்கும் போதே. அதனால ஏன்னா நம்ம வச்சு தைக்கும் போது கொஞ்சம் துணி எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ வந்து இழுத்த மாதிரி வரும். அப்போ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுங்கிறது கூட இல்லை, கொஞ்சம் லைட்டாக கூட அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வீப்பட்டி ஐப்பட்டி வச்சுக்கலாம். கேன்வாஸ் இல்லாமல் சுடிதார் ப்ளவுஸுக்கு வந்து பண்ணுற வீடியோஸ் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. கேன்வாஸ் யூஸ் பண்ணால் ஸ்டிஃபாக நல்லா நீட்டாக இருக்கும். கேன்வாஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நம்ம அயன் பண்ணி தான் ஆகணும்னு இல்லை, அப்படியே கூட வச்சு நம்ம தைச்சிக்கலாம். சப்போஸ் அது உங்களுக்கு பிடிக்கல, அது வாங்கி வைக்க உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஒரு துணியில் வந்துட்டு அதாவது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க கிளாத்தில் என்ன நெக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு அப்படியே அடித்து திருப்புனீங்க அப்படின்னாவே போதும். அது ஓரளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதில் வந்து கேன்வாஸில் என்னென்ன டிசைன்ஸ் நம்ம அதில் பேட்ச் ஒர்க்காக இருக்கட்டும், மற்ற எதுவாக இருந்தாலும் கேன்வாஸில் என்னென்னலாம் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நீங்கள் நார்மலாக ஒரு திக்கான ஒரு மெட்டீரியல் வச்சு ஒரு 2 கிளாத்தோ அல்லது சிங்கிளில் ஒரு மொத்தமான ஒரு கிளாத்தோ வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் போடுற அந்த கார்னர் ஸ்டிச்சு, அந்த கார்னரை நீங்கள் இழுத்து விடுறது, அதே மாதிரி அதில் எட்ஜில் நீங்கள் போடுற ஊசியிட தையல், அதுக்கப்புறம் போடுற நம்ம அந்த கைடு அளவுக்கு ஸ்டிச்சு, குதிரையிட தையல், இதெல்லாம் போடுறத வச்சு உங்களுக்கே அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அது வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடும். அதனால் நீங்கள் கேன்வாஸ் இல்லாமல் கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸுமே நான் போடுறேன். இப்போ மேக்ஸிமம் நீங்கள் கேட்டிருக்க ஒரு சில இதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் நான் வீடியோஸ் போடும்போது எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி டைமையும் நான் இதுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்காக நான் உங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து நான் கிளியர் பண்ணுறேன், உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.